ரிஷபம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்கினத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே இருக்க, லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருந்தால் அந்த 2ஆம் இடத்திலே உள்ள செவ்வாய் பகவானை, ஏழுக்குடைய செவ்வாய் பகவானை, ஏழுக்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பவனை சுக்கிர பகவான் பார்ப்பார். அவ்வாறு பார்த்தால் ரிஷபம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே செவ்வாயும் 8ஆம் இடத்திலே சுக்கிரனும் இருந்தால் செவ்வாயை சுக்கிரன் பார்க்க அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் பெருகும், வளம் பெருகும் என்பது ஜோதிட சாஸ்திரமாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நீங்கள் மீனம் லக்கினத்திலே பிறந்தவரா? அப்படியானால் உங்கள் ஜாதகத்திலே உங்கள் மீனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கின்றாரா? 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கின்றாரா? அவ்வாறு மீனம் லக்கினத்திலே பிறந்து லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே புதன் பகவான் இருக்க, 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்க, அந்த சுக்கிர பகவான் அந்த புதன் பகவானை பார்க்க நீங்கள் பிறந்திருந்தால், அவ்வாறு கிரக நிலைகள் அமைந்திருந்தால் உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வளம் பெருகும் என்பது ஜோதிட சாஸ்திரமாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே இருக்க, அதாவது ஒருவர் பங்குனி மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்திருந்தால், இவ்வாறாக கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே இருப்பார். அவ்வாறு கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்க, 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால், கும்பம் லக்னத்திலும் 2ஆம் இடத்திலே சூரிய பகவானும் 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் இருக்க பிறந்திருந்தால், அவ்வாறு பிறந்த அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வளம் பெருகும் என்பது ஜோதிட சாஸ்திரமாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.